ஏமா சீக்கிரம் இறக்கி விட்டுட்டு எவ்வளவு நேரம் இடுப்புல வச்சிருப்பா? உங்களை தூக்கிட்டு வர்றது இல்லாம நல்லா சொல்லுவிய. நின்னுங்க எப்பா, என்ன கணமா இருக்கிய? ஆளு பார்க்கதான் இப்படி. என்ன தீவனம் திம்பியன்னு தெரியலப்பா, இந்த கணக்குதியே ஆச்சு. இறங்குங்கோ. வள்ளி, கொஞ்சம் எலும்பு கறியெல்லாம் போறதுக்கு நல்ல தீவனம் தின்னுட்டு என்ன குத்து தெரியுமா இடுப்பு எலும்பு இருக்கவே முடியலட்டு. உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். இந்த வாயில என்ன தெரியாம வருது யாச்சி. அவள்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துட்டோம். எப்படி அவ ஏதாவது செய்வா? இந்த ஊர்ல இருக்க பத்திராலேக்க எங்க போனவ? இருங்க ஆச்சி, அந்த அக்கா எங்க போனவ? அவ கையில மாட்டிட்டவளன்னு தெரியல. எக்கா ஓடி வர முன்னாடி பெரிய வாடாய் வச்சாச்சு. எம்மாடி, இவள்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு? பியாதி எடுப்ப கம்பது வீட்டுல பின்னாடி ஓடி வந்தா. எப்பா எம்மா, எனக்கு மூச்சு வாங்குதப்பா. பிபி கிபியெல்லாம் யாரும் ஒரு மாதிரி எடு கம்படுத்து தட்டி வந்தா. சாவட்டு மூடி எடு, எப்படியோ என்னைய காப்பாத்திட்டியட்டு. பாலிச்சுக்கலாம் போன போட்டு அந்த வியாதி எடுப்பா. என்ன செஞ்சு தொலைவுக்குன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை கண்ணு தப்புன நேரம் தூக்கிட்டு வந்துட்டியா. கீதாக்கா எங்க? பொம்பளை சிரிக்கி பொம்பளைவா ஓடிட்டாலும் வீட்டு பக்கம் பார்த்து பேதி எடுப்பா. வருவாள்ல எல்லாரும் அப்படிதான் இருக்காளோ. காரியம் கண்டு நடந்துக்கிட்டு கிடக்காளுவா. வீடு வந்தவனு எக்கா என் வீட்டுக்கு போறேன்னு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா. எக்கா அவ கம்பெடுத்துட்டு ஓடி வந்தாளாங்கும். எக்கா என்னக்கா செய்யுதுக்கு? முதல்லையாவது ஆச்சி மட்டும்தான் போலீஸுக்கு போவான்னு இருந்து, இப்ப ஆச்சியை காப்பாத்த போன நம்மளும் போவோம். எனக்கு என் மாப்பிள்ளைய நினைச்ச பயமா இருக்கு. அவருக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சது. நான் தான் எப்படியோ ஓடி சாடி வந்தேன். என்ன செய்யணும் தெரியல. எனக்கு மாப்பிள்ளையிட்ட இருந்து இப்ப தப்பிச்சா போதும். என்னட்டி ஆச்சி, ஏட்டி பெரிய பிரச்சனையா? ஏச்சி மொட்டாச்சி ஓட்ட போட்டு வீட்டுக்குள்ள போனதா சொல்லுதா. என்ன ஏதுன்னு தெரியல. இப்பதான் போலீஸ் எல்லாம் வந்து நிக்கணும் ஓடி வந்த கதையை கேட்டுட்டு தான் இருக்கேன். ஐயே, சும்மாவே இவளுக்குள்ள ஆவாது. அவ என்னத்துக்கு ஓட்டையா போட்டாளா? எல்லாம் சரிதான், ஆனா ஆளை பிடிச்சி வச்சா எவிடன்ஸ் இருந்திருக்கும். எவிடன்ஸ் இல்லையே. நீங்க 108க்கு போன் போட்டிருப்பியம்மா. 108க்கு போன் போட்டுட்டு போலீஸ் வரணும்னு சொன்னா 108க்கு போன் பண்ணா ஆம்புலன்ஸ் தான் வரும். 100க்கு போன் பண்ணாதான் போலீஸ் வரும். இருங்கம்மா, 2-3 வீட்டுல விசாரிக்க. உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, பகை இருக்கா, எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க தொடங்குதோம். ஏதோ பெரிய பிரச்சனை போல கேட்டியா? இந்த கிழவிக்கு இது தேவையா? இவன் வீட்டை பிரிச்சுல உள்ள நுழைஞ்சிருக்கா. சீ, எந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதே ஊர்ல போஸ்டிங்க போட்டு பெரிய ஓத்திரத்தை தராவ. ஏமா வீட்டுல ஆள் இருக்குவா? பொம்பளையில யாராவது இருக்காவளா, இல்ல ஆம்பளை யாராவது இருக்கா? வெளியில வாங்கோ. ஆள் உண்டுமா வீட்டுல? யாரு வேணும்? என் வீட்டுக்குள்ள என்னத்துக்கு வந்திருக்காரு? பெரியவரே, நான் லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. நீ லோக்கல் ஸ்டேஷனோ ரயில்வே ஸ்டேஷனோ என்ன விஷயம்னு சொல்லு. செவத்த இந்த ஊர்ல பொம்பளையில்வதா ஒரு தினுசுன்னு பார்த்தா வரக்கூடிய ஆம்பளையிலும் தினுசெல்லாம் இருக்குவே. பெரியவர, உங்க ஊருக்குள்ள லட்சுமின்னு ஒரு பொம்பளை இருக்குவேன். அவ வீட்டுக்குள்ள யாரோ ஓலப்பறையை பிரிச்சு போயிருக்காவ. அவளுக்கு ஏதாவது பரம எதிரி உண்டுன்னா சொல்லுங்க பாப்போ. இங்க பாரு, லட்சுமியும் தெரியாது, ஒரு போயிரு ஒழுங்கு மரியாதையாட்டு. எவ எப்படி போனா எனக்கு என்ன? நானே கஞ்சிக்கு வழி இல்லாம ஓட்ட பணியனை போட்டு திரிய. அவ வீட்டுல பிரச்சனை, இவ வீட்டுல பிரச்சனைன்னு பாக்கிறதுக்கா நான் இருக்கேன். போய் வேற யார்ட்டையாவது போய் கேடும். வருவாள கொஞ்சம் இரில. நானும் உங்க ஆத்தா கறியதான் தேடிட்டு கிடக்கேன். 2 பிள்ளைல அங்க கொடுத்துட்டு இங்க ஒண்ணு கிடக்குது. எங்க அம்மா எப்போ போன் போட்டு என்னை அறுத்து கிழிக்க போவோ? கொஞ்சம் இரிப்பா, இப்ப வந்துருவோம் உங்க அம்மா. இங்க இருக்கிறது நமக்கு சிறப்பு கிடையாது. அதத்தான் நானும் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். யாச்சி, எங்கேயாவது ஊர் கடந்து போயிருவோமா? போறதுதான் போற பிளைட்ல போவோம். யாருக்குனே ஒரு 2 வருஷம் முன்னாடி ஜப்பான் போனோம்டா. இந்த தடவை சீனாக்கு போவோம். யாச்சி, எல்லாம் உங்களாலதான். மேல ஏறி தொங்குவோம். நீ
ஒழுங்கா அவ அந்த பெட்டி எடுத்துட்டு வந்தேலா, பெட்டின்னு அவகிட்ட மாட்டுறது தான் மிச்சம். ஜப்பானுக்கும் சைனாக்குமா. சீனாக்கு போறதுக்கு எங்க வச்சிருக்கிய? பைசா வச்சிருக்கேன். 10 ரூபா கையில கிடையாது, சீனாக்கு போறாவலாம். சும்மா இரு வள்ளி. யாச்சி விளையாட்டு அடிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. எங்க போவலாம், எங்கன போய் ஒளியதுக்குன்னு கூட தெரியல. யாச்சி அவ கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பா. எப்படியாவது எங்கனையாவது ஒளிஞ்சுக்கிடுவோம். இதுக்கு மேல இருந்தோம்னா கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. முதல்ல 2 பேரும் பேசுறதை நிப்பாட்டிட்டு எங்கேயாவது போவோம். எனக்கு பயமா இருக்கு. என் மாப்பிள்ள வேற என்ன சொல்லுவான்னு தெரியல. எக்கா, அங்க ஒரு இடிஞ்ச வீடு இருக்குல்ல, அங்கனையாவது போவோம்க்கா. ரெடி வாங்க என் கூட, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். எங்க ஆச்சி? ரெடி என் பின்னாடியே வாங்கடி. உங்க பின்னாடியே வந்துதான் இங்க வந்து நிக்கும். இனி எங்க வர்றதுக்கு? ஏன் ஆச்சி எங்கன்னு சொல்லி தொலைங்க. உங்க பேச்ச கேட்டுதான் அங்க எங்கன்னு தெரிஞ்சுட்டு கிடக்கும். சவத்து மூஜல வந்து தொலைங்க. போலீஸ்கார கையில விளங்க மாட்டேற வரைக்கும் அப்படியே நிப்பாடுவா. பெட்டி எடுக்க போறாங்களாம். பெட்டிய, இந்த பெட்டியால வந்த வேணை. இந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னத்தை தான் இருக்குன்னு கடைசி வரைக்கும் பார்க்கல. ஏல பிள்ளைகளோட என் கையில தந்துட்டு எங்களா போனாவா பொண்டாட்டி? 4 கணக்காவது ஆள காணும். எம்மா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோமாமோ, எங்க போனான்னு தெரியலம்மா. வருவா, சாயங்காலத்துக்குள்ள வந்துருவா. ஐயோ பிள்ளையால விட்டுக்கிட்டு போயிருக்கா பத்தியாவா? எலவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடில. எங்களையும் ஓடிக்கிட்டு போயிட்டாளா? பியாதி எடுப்பா பிள்ளைகளை இப்படி தந்துக்கிட்டு எங்க போய் தொலைஞ்சா? எம்மா ஏசாதம்மா, கொஞ்சம் கிரிமான என்னன்னு பார்க்க கொஞ்சம் கிரி. சவத்தை எங்க போனான்னு எனக்கா தெரியும். லே அப்பு, ஏம்மா நீ போன வை, வாங்க என்ன வாங்கினே. லே அப்பு, ஓ பொண்டாட்டி எங்கேயாவது நிக்காளா? இல்லை என் பொண்டாட்டியே காணல. எவ்வளவு நேரம் ஆகுது, ஆள் வீட்டு பக்கம் இன்னும் வரல. எங்கனே போய் தொலைஞ்சிட்டாலன்னு தெரியல. ஏ ரசமலண்ணே, அதே சீருதான் அண்ணே. இங்க இன்னும் பிள்ளைய எப்படி தந்துக்கிட்டு அவ எங்கேயோ போயிருக்கா. 5 எங்க அம்மா பாக்கா. இந்த சஞ்சு என் கையில இருக்கான். என்னை பிள்ளை வேற அழுதுகிட்டே இருக்குன்னு என்ன செய்யணும் தெரியல. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. பேதி எடுப்பா, எங்கன போய் தொலைஞ்சான்னு தெரியல. என்ன கோவம் வருவது தெரியுமா? வந்தானு வைக்க சென்னைய செவிட்ட பியாத்து எடுத்து தொங்க விடுங்கன்னு இல்லைன்னு பாரு. அவ்வளவு கோவம் வருது. எங்க அம்மா எங்கன்னு சத்தியமா தெரியாது சார். எங்க அப்பாவும் வீட்லயே இல்லை. எதுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்குது? எம்மா, அம்மா எங்க போனான்னு தெரியாம உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தகவலை சொல்லுதேரா. இல்லைனா மகளிர் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ கூட்டிட்டு வந்து உங்க அம்மைய முட்டைக்கு கீழே தட்டி இழுத்துட்டு போனோமா? சத்தியமா தெரியாது சார். எங்க அப்பாவும் தேடிதான் போயிருக்கு எங்க அம்மைய. உங்க அப்பனுக்கு போன் போடுங்க. உங்க அப்பனுக்கு போன் போடு. உங்க அம்மைக்கு போன் போட்டு பாத்தீங்களா? போன் எடுத்தாவளா? உங்க அப்பாவுக்கு போன் போடுங்க. இங்க நின்று பேசு. ஏம்மா ஹலோ ஹலோ கண்ணு, எதுக்கு அழுத? உங்க அம்மா வந்துட்டாளா? அடிச்சாளா? எப்பா இல்லப்பா, போலீஸ் வந்து நிக்குவாப்பா வீட்ல. அம்மைய தேடி நீ வாப்பா. எதுக்குன்னு தெரியல, சீக்கிரம் வாப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. போலீஸா நிக்குவாப்பா. நேராக்குனா அந்த போலீஸ் மகளிர் போலீஸை கூட்டிட்டு வந்து அடிப்பேன்னு சொல்லுவாடி. வாப்பா சீக்கிரம். போலீஸ் நிக்குவா? என்ன தகவல் நீ எதை கேட்டியா? சவத்து போது எதை இழுத்துட்டு வந்துட்டாளா? என்னன்னு மெதுவா கேளு. நீங்க அப்ப இப்ப வந்துருதே கண்ணு, அழாத. இப்ப வந்துருதே. உங்க அம்மா என்ன செஞ்சு கேளு முதல்ல. என்னாச்சுன்னே? என்ன போலீஸுங்க அவ என்னாச்சு? இன்னும் என் பொண்டாட்டியும் மாட்டிட்டாளா? நீ வாப்பா சீக்கிரம், பைக்கு சீக்கிரம் வாப்பா. எல அப்பு, இவளை என்னத்தையோ இழுத்துட்டு வந்துட்டாளுவோ. போலீஸு கேஸ் ஆயிட்டு. லட்சுமி தான் என்னத்தையும் பண்ணிட்டான்னு நினைக்க. சவத்தை என்னத்தை சொல்லி அழனு எனக்கு தெரியல. ஏய், நீ எங்கனையாவது ஓடி போயிரு. போலீஸ் இப்ப என் வீட்டுல தான் நிக்குது. என்ன செய்யுதுக்குன்னு தெரியல. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குல்ல. எப்படி உன் பொண்டாட்டி இதுல இருப்பா? ஓடிடு எங்கேயாவது. ஏ பாதவத்தி, பாக்கியவா என்ன இளவ செஞ்சு வச்சுட்டேன்னு தெரியல. இல சஞ்சு அப்பனுக்கு கிட்ட யாரும் ஓடிடுவோம். மக்கா, வாசல்ல தான் நிப்பேன். உங்க அப்பா வந்துனா விசாரிச்சுட்டு நிப்பேன். அந்த கேப்ல போன ஏதாவது வந்துனா என் கையில போன தந்துடணும். சரி சார். இந்த மானங்கிட்ட ஊர்ல போஸ்டிங்க தந்து நிம்மதியா இருக்க விடுதான் வர நம்மள. சை ஏட்டி அக்கா, ஏதோ பெரிய விஷயத்துல அம்மா மாட்டிட்டா. ஏட்டி என்ன டீ செய்ய போறா? அம்மைக்கு போன் போடு முதல்ல. போன் போட்டு இப்படி போலீஸ் வந்து நீ ஏதாவது சொல்லு. போனை எடுக்கவே மாட்டுக்காட்டி. போன்
நம்ம போன ஆன் பண்ணும்போது மெசேஜ் வரும், அப்புறம் தான் கேட்க முடியும். எப்படியோ தப்பிச்சு இங்க வந்துட்டோம். இந்த வீட்ல நல்ல வேலை பியாய் இருக்குன்னு ஏற்கனவே பொருளை கட்டினதுனால நமக்கு ஒரு இடம் கிடைச்சது. இல்லைன்னா கிடைச்சிருக்குமா இந்த இடம்? ஏட்டி ஆனாலும் இங்கே இருக்கையும் சேப்பிட்டி கிடையாதுட்டி. சாட்டு புட்டு நீ ஏதாவது யோசிச்சு பேசாம ஏதாவது பஸ் ஏறி வெளியூருக்கு வருவோம் 2 நாளைக்கு. அப்போ தான் தப்பிக்க முடியும். ஏக்கா ஆமாக்கா, வெளியில் ஊர் சுத்தின மாதிரியும் இருக்கும், போலீஸ் வச்சு தப்பிச்ச மாதிரியும் இருக்கும். பஞ்சு மிட்டாய் நல்ல இனிப்பு கேட்டேலக்கா, கூட ஒன்று வாங்கியிருக்கலாம். ஆனாலும் கடைசி வரை அந்த பெட்டில என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலையாச்சு. அது வேற மனசுக்கு வருத்தமாயி போச்சு. சே, வந்ததா வண்டிய பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கலாம். பேய் எடுப்பல உங்களை வச்சுக்கிட்டு கொடியில காயக்கூடிய கிழிந்த சட்டியை கூட என்னால் எடுக்க முடியாது. பெட்டியை தூக்கி கொண்டுட்டு போயிருக்காங்க அவளை வேற அள்ளி படுக்கிட்டு. அல்லது பேய் எடுப்பா கீழே எங்க போனான்னு தெரியல, ஓடிட்ட பிறகு கண்டு தப்பி தெரிச்சுக்கிட்டு வருவாள்ல. என்னைக்காவது மினுக்கிக்கிட்டு மினுக்கி மேனா மினுக்கா நடந்தா வாய வருவு. சரி போட்டு விடுங்க, போன ஆண்மணி பாப்பா ஏதாவது போனிக்கிட்டு வந்திருக்கோன்னு சுவிட்சாப்ல போட்டது. என் மாப்பிள்ள என்ன ஆனார்னு தெரியல, தேடுதாரோ இல்ல கடந்து உறங்குதாரோ. ஏட்டி மெசேஜ் வருவிட்டி போன்ல அம்மா ஆன் பண்ணிட்டாலான்னு பாரு. ஆமா, ஏடி அம்மா போன ஆன் பண்ணிட்டா. போலீஸ் நிக்கவங்க எட்டி பாரு, போன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லுவோம். ஏடி போன் போடிட்டி பாப்போம். சீக்கிரம் சொல்லிட்டு அம்மைய வர சொல்லிட்டி. அப்பவே அடிச்சிடாம போலீஸ். சீக்கிரம் சீக்கிரம். ஏக்கா மெதுவா பேசுங்க. ஏடி யாருடி? ஏச்சி என் மொபைல் நினைக்க இருங்க சவுண்ட் படாது. ஹலோ யாரு? ஏடி மூத்தவளா, அம்மா வேலை விஷயமா வெளியூர் வந்திருக்கமட்டி, அப்பாட்ட சொல்லிருனா. அதான் போன சுத்தாப்ல இருந்தது. மோர கட்ட எம்மோ, என்ன வேலைக்குமா போன? போய் சொல்லாத நீ. நீ எங்க ஏதோ கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு எங்கடைய போய் ஒளிஞ்சு நிக்க. வீட்டுல போலீஸ்லாம் வந்திருக்கு. எம்மோ ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்துரு. போலீஸ் அப்பா விசாரிக்க போறேன்னு போயிருக்குது. உங்க அப்பாவை அடிச்சு கொண்டு போய் அப்படி வீட்டுக்கு போமா முதல்ல. பாதவத்தி என்ன தட்டி சொல்லுதா? போலீஸா? போலீஸா? ஏடி போலீஸ் எதுக்கு வந்துருக்கு? ஏடி விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் போலீஸ்ல போய் கொடுத்துட்டாங்களே. ஏக்கா இது நீ போன வையிட்டு போலீஸ் போன புடிங்கலாம. நீ போன வையி, போன வையி. என்னடி சொல்லுதே போலீஸ்? ஏடி பத்திராளி மாட்டிட்டா மாட்டி. ஏடி என்னடி சொன்ன அம்மா? போன எடுத்த உடனே சொல்லுதா, நான் ஒரு வேலை விஷயமா வெளியூர் வந்திருக்கேன்னு சொல்லுதாட்டி. அப்ப எவ்வளவு போய்க்கு பாரு அம்மைக்கு. ஏடி எங்கேயோ மாட்டிக்கிட்டவா இல்லாம என்னடி செய்துக்கு அப்பாவை அடிப்பாவளோ போலீஸ்? புடிச்சு யாசனே இப்ப ஓடி வந்துருன்னு சொன்ன, வாரேன்னு சொன்னாட்டி. கொல்ல அம்மா வரட்டு இன்னைக்கு. எந்திங்க எல்லாரும், எந்திங்க எந்திங்க எந்திங்க. யாமட்டி? யாமுக்கா எதுக்கு இவ்வளவு அவசரப்படுத்தியே? உட்காருங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்படாது. அங்க போலீஸ் மாப்பிள்ளை விசாரிக்குது. இனி அவ அடிச்சு துவைக்க போய் நான் போய் சரண்டராக போறேன். அம்மா ஏன் பேய் எடுப்பா? ஏட்டி கரண்ட் சொல்லாதட்டி. ஏட்டி நீ போயிட்டேனா என்னைய சமைச்சு முதல்ல தூக்குவாங்க. ஏட்டி 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 பத்திராளி போவாதட்டி. அட பைத்திருக்கியா பத்திராளி? ஏட்டி ஏட்டி வாழ் வந்து தூக்கட்டி வை. ஏக்கா ஏக்கா போவாதியா? ஏக்கா போனேன்னா எல்லாரும் சேர்ந்து மாட்டிடுவோம். விடுங்க ஏச்சி, விடுங்க ஆச்சி, நான் இனி இங்க இருக்க மாட்டேன். என் மாப்பிள்ளைக்கு போலீஸ்ல மாட்ட போறாரு, விட்டுங்க. என்னை விட்டுருங்க ஆச்சி, வேண்டாச்சி, எனக்கு இந்த சங்காத்தமே வேண்டாம், விட்டுருங்க. அட பேய் எடுப்பா? ஏட்டி போனேன்னா என்னைய சமைச்சு முதல்ல பிடிச்சி அடிப்பு வெட்டி போவாதட்டியா பத்திராளி? என் வள்ளி வந்து பூட்டிட்டு. ஐயோ எல்லாம் போச்சு, மண்ணா போச்சு. இந்த மனுஷன் என்ன நிலைமைக்கு ஆனார்னே தெரியலையே கடவுளே. ஏட்டி ஏட்டி உன் மாப்பிள்ளைய நான் காப்பாற்றுக்க, நீ விட்டு நீ ஒழுங்கா இரு போவாத. ஐயோ யாச்சி விடுங்க ஆச்சி, கழுத்து வலிக்க விடுங்க, நான் போக மாட்டேன், விடுங்க. உங்களுக்கு உங்களையே பார்க்க முடியல, என் புருஷனால பார்க்க போறேன், விடுங்க விடுங்க, போக மாட்டேன், விடுத்தாச்சி. எம்மா 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 என்ன பாடி அப்பா. யாச்சி இப்ப என்ன தெரிஞ்ச மாப்பிள்ளை எனக்கு காப்பாத்தணும். ஏக்கா காப்பாத்தலாம்க்கா, உட்காருங்கக்கா. ஏட்டி ஏட்டி காப்பாற்றலாமட்டி, ஏதாவது யோசிப்பாமட்டி. இப்படி இருக்க வேண்டாமட்டி. ஏட்டி போயிடாதட்டி, தயவு செஞ்சு என்னைய பிடிச்சி உள்ள போட்டுருவாவ. ஐயோ எல்லாம் போச்சே கடவுளே. இனி நான் என்னென்ன செய்வேன்? என் மாப்பிள்ளை எனக்கு